मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते ऐशतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै। श्री विद्या उपासना सक्तम श्री विद्यापीठ பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனி காலை வணக்கம். அபிராமி அந்தாதியினுடைய மிகப்பெரிய பேரருளினாலே சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லோரும் பெற்று சிறந்தோங்கி வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த விடியற்காலையிலே பராசக்தியினுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பணம் செய்கிறோம். இறைவனுடைய பேரருள் கருணையினாலே எல்லா நலன்களும் எல்லோரும் பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை தான் இந்த தொடரினுடைய முக்கியம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நம்முடைய இல்லங்களிலே அபிராமி அந்தாதி என்று சொல்லக்கூடிய அருமையான தமிழ் பனுவல்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் பராசக்தியினுடைய கருணையை இங்கே பார்க்கிறோம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி என்று சிந்தித்தோமே, அதுபோலே இங்கே யாரெல்லாம் தேவியினுடைய வழிபாட்டை செய்கிறார்கள், யாரெல்லாம் பராசக்தியினுடைய தன்மையை உணர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சார்த்தும் குழலனங்கே மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தை. சார்த்தும் குழல் அணங்கே தேவியினுடைய கூந்தல் இருக்கிறதே, அதில் நல்ல கதம்பத்தை தேவி சூட்டி இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். தேவி எப்பொழுதும் மிக சிறந்த கூந்தலை உடையவள் என்பதை அவளுடைய வருணனிலே பல இடங்களிலே பார்க்கிறோம். சௌந்தரலகரிலே சொல்லுவார், அவளுடைய அழகான சுருள் போன்ற அந்த கேசம் இருக்கிறதே, அது மிகப்பெரிய பேரழகுடையது. அவள் நெற்றியிலே உச்சி பொட்டாக வைத்திருப்பாளே, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் என்று தொடங்கினாரே, அப்படி உச்சி பொட்டாக வைத்திருக்கக்கூடிய அந்த குங்குமம் இருக்கிறதே, அந்த நேர் வகுட்டிலே எழுந்து ஓடி இப்பொழுது உதித்த ஒரு சூரியன், அந்த சூரியனுடைய ஒற்றை கிரணத்தை இருள் சூழ்ந்து கவ்வி சிறைப்பிடித்தார் போல இருக்கிறது என்று ஒரு பாடலிலே ஆதிசங்கரர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கருமையான கேசம், அந்த கேசத்திலே தேவி அருமையான கதம்பத்தை சூடியிருக்கிறாள். அன்றலர்ந்த மலர்களை நாம் எப்பொழுதும் பராசக்திக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவனுக்கு நாம் பூஜிக்கக்கூடிய புஷ்பம் இருக்கிறதே, அந்த பூக்கள் எல்லாம் அப்பொழுது பறித்தவையாக இருக்க வேண்டும். அன்றலர் கமலம் போன்ற அழகிய வதனி போற்றி அலைகடல் அமுதமாக அவதரித்து எழுந்தாய் போற்றி குன்றிடா அமுதத்தோடு கூடவே பிறந்தாய் போற்றி குளிர்ந்தமா மதியினோடும் குடிவந்த உறவே போற்றி மன்றத்து வேங்கடேசன் மனங்கவர் மலரை போற்றி மாலவன் மார்பில் நின்று மயிலெனச் சிரிப்பாய் போற்றி என்றைக்கும் நீங்காதாக இருக்கின்ற திருவே போற்றி எளியவன் வணங்குகின்றேன் இன்னருள் போற்றி போற்றி என்று சொல்லுவார் கவியரசர். அன்றலர் கமலம், அப்பொழுது பூத்த பூ. நாம் இப்பொழுது நம்முடைய இல்லங்களிலே எப்பொழுது ஃப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டி வந்துவிட்டதோ, அப்பொழுது எல்லா பொருட்களும் புதியதாக இல்லாமல் பதப்படுத்தப்பட்ட பொருள்களாகவே மாறிவிட்டன. பூக்களை கூட முதல் நாள் இரவே வாங்கி வந்து நாம் அதற்குள்ளே வைத்து கொண்டு அதைத்தான் சார்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டோம். நம்முடைய வீட்டிலே ஒரு சின்ன செடி வைத்து அதில் இருக்கக்கூடிய ஒரு இலையை, ஒரு புஷ்பத்தை கூட காலையிலே பறித்து தேவியினுடைய திருப்பாதங்களிலே சூட்டினால் அது மிகப்பெரிய நன்மை உடையதாக இருக்கும். அந்த மலர், அப்பொழுது பூத்த மலர், அதைத்தான் பராசக்திக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அந்த மலரை நம்முடைய இல்லத்திலே அல்லது எங்காவது ஒரு நந்தவனத்திலே சென்று பறித்து நாமே அதனை தொடுக்க வேண்டும். மிகப்பெரிய மாலைகளெல்லாம் கொண்டு வந்து தேவியினுடைய திருவடிகளிலே நிறைய நம்மிடத்திலே செல்வம் இருக்கிறது என்று வாங்கி சார்த்தித்தான் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த புஷ்பத்தை சூட்டுகிற பொழுது, அந்த புஷ்பத்தை நாம் பறிக்கிற பொழுது, அந்த பூவினை நாம் தொடுக்கிற பொழுது இறைவனுடைய முழுமையான சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டும். அந்த பூவை கட்டுகிற பொழுதெல்லாம் நம்முடைய மனம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொன்னால் அந்த மாலை இருக்கிறதே, அதுவே ஒரு மதிப்புமிக்க மாலையாக மாறிவிடுகிறது. ராமகிருஷ்ண வரலாற்றிலே ஒரு அருமையான இடத்தை சொல்வார்கள். ராணி ராசாமணி அம்மையார் தான் அந்த கோயிலினுடைய
பரம்பரை அறங்காவலர், நிர்வாக அறங்காவலர். ராமகிருஷ்ணர் உள்ளே சென்று பூஜை செய்தார் என்று சொன்னால் ஒரு சில மணித்துளிகளுக்குள்ளாக அந்த திரையை விலக்கி விட்டு நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய இன்றைய சூழல் இல்லை. அவர் பூஜை செய்ய உட்கார்ந்தால் என்று சொன்னால் எப்படியுமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஒரு குழந்தைக்கு எப்படி எண்ணெய் தேய்த்து விடுவார்களோ அப்படி எண்ணெய் தேய்த்து விடுவாராம், அப்படி எண்ணெயை சார்த்துவாராம் தேவிக்கு. கைகளை தலைக்கு மேலே வைத்து கொண்டு மெதுவாக அந்த நீரை ஊற்றுவாராம். கொஞ்சம் வேகமாக யாராவது உதவியாளர்கள் ஊற்றுவதை பார்த்து விட்டால் அவர் பரவச நிலைக்கு சென்று விடுவார். தேவிக்கு மூச்சு விடும் என்ற அறிவு இல்லையா உனக்கு என்று கேட்பார். அப்படி பார்த்து 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 பூஜிப்பார். காஞ்சி பரமாச்சாரியார் பூஜைக்கு உட்கார்ந்தார் என்று சொன்னால் அந்த காலத்திலே இரவு 11 மணி 11:30 மணி ஆகும் என்று சொல்வார்கள். ஒரு மாலையை சார்த்தினால், ஒரு புஷ்பத்தை வைத்தால் வலப்பக்கத்திலே வைத்தால் அழகாக இருக்குமா, இடப்பக்கத்திலே வைத்தால் அழகாக இருக்குமா என்று சாத்தி விட்டு சற்று பின்னே வந்து பார்த்து இது அழகாக இருக்கிறதா என்று பார்த்து அவருடைய மனம் அந்த தேவியினுடைய அலங்காரத்திலே நிம்மதி அடைந்தால் தான் அந்த திரை விலக்கப்படும். அதுவரை யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கும். ராணி ராசாமணி அம்மையார் அமர்ந்து அந்த இடத்திலே பூவை தொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ராணியினுடைய மனம் இருக்கிறதே அரண்மனையிலே நடைபெற்ற ஒரு வழக்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தது. உள்ளே பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூசாரி ராமகிருஷ்ணர் வேகமாக ஓடி வந்து ராணி ராசாமணி அம்மையாரை ஓங்கி கன்னத்திலே ஒரு அறை அறைந்தார். அருகிலே இருந்த மேக்காப்பாளன் வாளை உருவி விட்டான். ராணியை யாராவது அறைய முடியுமா? ராமகிருஷ்ணர் செய்தார். அறைந்தவுடன் சொன்னார், உனக்கு பூத்தொடுப்பதற்கு பராசக்தியின் மீது பக்தியும் அன்பும் இல்லை என்று சொன்னால் நீ எவ்வாறு வழக்கை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் என்று கேட்டார். எவ்வளவு பெரிய மகானை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி பூத்தொடுக்கிறது, கடவுளை வழிபாடு பண்ணுவது, இறைவனுக்கு பிரசாதம் போடுவது, எந்த சூழலாக இருந்தாலும் சரி அந்த நாமத்தோடு கலந்து கலந்து நாம் சொல்லி பழக வேண்டும். வீட்டிலே சமையல் செய்யும் போது கூட நாம் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைத்தால் அதுவே மிகப்பெரிய நிவேதன பொருளாக மாறிவிடுகிறது. அப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்பட வேண்டும். தேவியினுடைய திருப்பாதங்களிலே சூட்டக்கூடிய மலராகட்டும், தேவியினுடைய கூந்தலிலே சூட்டப்படக்கூடிய மலராகட்டும், அப்பொழுது பூத்த அருமையான ஒரு மலர் நம்மால் சேர்க்க முடியும் என்று சொன்னால் நாம் பேருடையவர்களாக இருப்போம். மனம் நாரும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி என்று சிந்திக்கிறார் அவர். ஏத்தும் அடியவர் ஈரேழு உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமழ் பூங்கடம்பு சார்த்தும் குழல் அணங்கே. அப்படி கமழ் பூங்கடம்பு சார்த்தும் குழல் அணங்கு உடையவளை நாமும் அன்றலர்ந்த மலர் கொண்டு பூஜித்து நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் ஒரு அரசு ஊழியர் தன்னோட குடும்பத்தோடு மகா சுவாமிகளை பார்க்க வந்திருக்காருன்னு பார்த்தோம். அந்த அரசு ஊழியர் மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், எங்கிட்ட பணம் இல்லை, பண வசதி இல்லை, வரக்கூடிய பணம் எப்படி போகிறதுன்னே தெரியல, என்னோட குடும்பத்தோட நிம்மதியாக என்னால் வாழ முடியல, மனைவி கேட்டதை வாங்கித்தர முடியல, குழந்தைகள் கேட்டதை வாங்கித்தர முடியல அப்படின்னு புலம்புறார். அப்போ மகா சுவாமிகள் கேட்குறார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ நிம்மதியாக இருக்கியா குடும்பத்தில் அப்படின்னு கேட்குறார். நான் நிம்மதியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு அவர் சொல்கிறார். உனக்கு ஏதானு ஒன்றுன்னா உன்னோட குழந்தைகளும் மனைவியும் துடிச்சு போகிறாளா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறார். அதற்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறார் அந்த அரசு ஊழியர். எனக்கு ஏதான ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன கால்வலி அப்படின்னா என்னோட மனைவியும் குழந்தைகளும் துடிச்சு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பணக்கார அன்பர் உள்ள நுழைகிறார். உடனே மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், இவரை ஓரமாக உட்கார சொல்கிறார். கொஞ்சம் உட்கார்ந்துக்கோ அப்படிங்கிறார். இந்த அரசு ஊழியர் ஒரு ஓரமாக உட்கார்றார். அந்த பணக்காரர் மகா சுவாமிகளுக்கு முன்னாலும் நிற்கிறார். மகா சுவாமிகள் சந்நிதி அப்படிங்கிறது பலவிதமான நீதிகளை நமக்கு புகட்டக்கூடிய ஒரு சந்நிதி. அந்த சந்நிதியில்
மகாசுவாமிகள் வீற்றிருக்கக்கூடிய அந்த சந்நிதியில் நாம் உட்கார்ந்துருந்தாலே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்துருந்தாலே அந்த காலத்தில் பலவிதமான நீதிகள் நமக்கு தெரியும். அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தையும் வச்சு பார்க்கும்போது ஆஹா இப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் அந்த சந்நிதியிலே கிடைக்கும். பாருங்க, ஒரு ஏழை வந்திருக்கார், ஒரு ஏழை அரசு ஊழியர் அவரை உட்கார்த்தி வச்சிருக்கார். அடுத்து ஒரு பணக்காரர் வரார், மகாசுவாமிகளுக்கு முன்னால நமஸ்காரம் பண்றார், பெரியவா உட்கார சொல்றார். அந்த பணக்காரர் உட்கார்றார். உட்கார்ந்த உடனே அந்த பணக்காரர்கிட்ட கேட்குறார், எப்படி இருக்கேள் அப்படிங்கிறார். அந்த பணக்காரர் சொல்கிறார், எங்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் என்னோட உடம்பு சரியில்லை, என்னோட குடும்பத்தில் யாரும் சரியில்லை, மனைவி என் மீது அன்பு வைக்க மாட்டேங்கிறா, மனைவிக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது, எனக்கு இருக்கக்கூடிய 2 மகன்களும் சரி கிடையாது, இந்த காலத்தில் என்னென்னலாம் பண்ணி சீரழியணுமோ அத்தனை கெட்ட பழக்கங்களும் அந்த 2 மகனுக்கும் வந்துடுத்து அப்படின்னு மகாசுவாமிகள்கிட்ட சொல்லின்னு இருக்கார். மகாசுவாமிகள் பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் இந்த பக்க ஓரமாக இந்த ஏழை இருக்கார் இல்லையா, அவரையும் மகாசுவாமிகள் ஒரு ஓரக்கண்ணால் பார்க்குறார். அந்த ஏழையும் அந்த ஏழை பிரமுகரும் இந்த சம்பாஷணையை கேட்டுருக்கார், இந்த பணக்காரர் சொல்கிறத கேட்டுருக்கார். அப்புறம் மகாசுவாமிகள் அந்த பணக்காரரை பார்த்து கேட்குறார், ஆக உங்ககிட்ட பணம் காசு எல்லாமே இருந்தும், வீடு வாசல் எல்லாமே இருந்தும், சகலவிதமான வசதிகளும் இருந்தும் உன்னோட மனசில் நிம்மதி இல்லைன்னு சொல்கிற, சரியா அப்படிங்கிறார். ஆமாம் பெரியவா, அதான் என்னோட மனசில் நிம்மதி இல்லை, என்னோட மனைவியோட சரியாக குடித்தனம் பண்ண முடியல, மனைவிக்கும் எனக்கும் சண்டை, வியாபாரமும் சரியில்லை, உடம்பும் சரியில்லாமல் இருக்குது, எல்லாமே இருந்தும் நான் இல்லாமல் இருக்க பெரியவா அப்படின்னு சொல்கிறார் அந்த பணக்காரர். மகாசுவாமிகள் அவருக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்புகிறார். அனுப்பிச்ச பிறகு இந்த ஏழை அன்பரை தனக்கு பக்கத்தில் கூப்பிடுறார். என்ன இதெல்லாம் கேட்டியா நீ, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு மகாசுவாமிகள் கேட்ட உடனே அந்த ஏழை அரசு ஊழியர் சொன்னாராம், பெரியவா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஒரு மிகப்பெரிய பாடத்தை எனக்கு நீங்கள் உணர்த்திட்டேள். காசு பணம் அப்படிங்கிறது ஒருவனுக்கு முக்கியம் இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர் சந்தோஷமாக இருந்தாலே போகிறோம், உடம்பில் எந்த விதமான ஒரு வியாதி இல்லாமல் இருந்தாலே போகிறோம், இதுதான் பெரிய சந்தோஷம். இப்போ வந்த இந்த பணக்காரர் எனக்கு சுகர் இருக்குன்னு சொன்னார், சர்க்கரை சார்ந்த பொருட்களை சாப்பிட முடியலன்னு சொன்னார், எனக்கு அப்படி எதுவுமே கிடையாது, நான் எல்லாவற்றையும் சாப்பிட்றேன், என்னோட மனைவி என் மேலே அன்பாக இருக்கா, என்னோட இருக்கக்கூடிய என்னோட குழந்தைகள் என் மேலே அன்பாக இருக்காங்க, பணம் கம்மியாக வருதே தவிர சந்தோஷம் அதிகமாக இருக்குது, நான் இப்போ தான் புரிஞ்சுட்டேன் பெரியவா, எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியவா சந்நிதியில் நமஸ்காரம் பண்ணினாராம். அதாவது சந்தோஷம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத மகாசுவாமிகள் இரு தரப்பினரை வச்சுட்டு மகாசுவாமிகள் புரிய வைக்கிறார். பணம் காசு மட்டுமே ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துடாது, குடும்பம் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது முக்கியம், நம் மனம் எதில் மீது பற்றுதல் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த விஷயங்கிறத இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார், இந்த இடத்துல நிரூபிச்சிருக்கார். இதே போல இன்னொரு சம்பவம் மகாசுவாமிகள் வாழ்க்கையில். மகாசுவாமிகள் ஒரு கிராமத்து பக்கம் முகாம் போயிருக்கார். ஒரு கிராமத்து வயல்வெளிகள் பக்கம் மகாசுவாமிகள் நடந்து வந்து அந்த களத்துமேடு என்று சொல்லக்கூடிய ஒரு மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மகாசுவாமிகள் உட்கார்றார். ஆஹா, மகாசுவாமிகள் என்கிற தெய்வம் நாம் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்திருக்கு, இந்த கிராமத்தில் நம்மளையெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு மகாசுவாமிகள் வந்திருக்கார், அந்த தெய்வத்தை நாம் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருமே ஒன்றா புறப்பட்டு மகாசுவாமிகள் தரிசனத்துக்காக இந்த களத்து மேட்டுக்கு வரக்கூடிய பக்தர்களில் ஏழை பணக்காரர் எல்லாமே இருக்கா, எல்லா தரப்பினரும் கலந்துருக்கா, எல்லா ஜாதியினரும் கலந்துருக்கா, அனைத்து மக்களும் வந்து மகாசுவாமிகள் சன்னிதானத்தில், அதாவது மகாசுவாமிகள் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நிற்கிறா. எல்லாரும் மகாசுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு மகாசுவாமிகள் என்ன சொல்லுவார்னு காத்துண்டு நிற்கிறா. அப்போ பெரியவா கேட்குறா, எல்லாரையும் பார்த்து நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறா. அந்த ஜனங்கள் அத்தனை பேர் சொல்கிறா, இங்கே தண்ணி அவ்வளவா இல்லை,
நீர் ஆதாரம் அவ்வளவா இல்லை, ஏதோ கிடைக்கக்கூடிய நீரை வச்சுண்டு நாங்கள் அத்தனை பேரும் பகிர்ந்துண்டு வாழறோம். குடிக்கிறதுக்கும் அதுதான், வயலுக்கும் அதுதான், விளைச்சலுக்கும் அதுதான், இதை வச்சுண்டு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு மகாபிரியவாட்ட சொல்கிறா. மகாபிரியவா இவாவோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயதான அன்பர் அப்போ உள்ள நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிறார். அவர் யார் என்ன அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகாபிரியவா அந்த கிராமத்தில் களத்து மெட்டில் உட்காந்துருக்கா. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்தாச்சு. ஏழை பணக்காரா எந்த வித்தியாசமும் கிடையாது. தர்மம் செய்கிறவா கருமி, பணம் இருக்கிறவா இல்லாதவா எல்லாரும் ஒன்றா வந்தாச்சு. மகா சுவாமிகளுக்கு முன்னால் நிற்கிறா. மகா சுவாமிகள் இவா கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஒரு வயசான அன்பர் ஒருத்தர் உள்ள வரார். அந்த வயசான அன்பர் உள்ள நுழையும் போது இந்த கிராமத்து ஜனங்கள் மெல்ல வழிவிட்டு அவருக்கு உள்ள வழி விடுறார். இதை பார்க்கும்போதே அவர் இந்த கிராமத்தில் ஒரு முக்கியமான அன்பர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிகிறது, மகா சுவாமிகளுக்கும் புரிகிறது, மகா சுவாமிகளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய சிப்பந்திகளுக்கும் புரிகிறது. அந்த வயதான அன்பர் உள்ள வந்து மகா சுவாமிகளுக்கு முன்னால் கையை தூக்கி கும்பிட்டுண்டு நிற்கிறார். மகா சுவாமிகள் அவரை பார்க்குறார். உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு மகா சுவாமிகள் கேட்குறார். எனக்கு 82 வயசாச்சுன்னு அந்த அன்பர் சொல்கிறார். ஓ 82 வயசாகிடுத்தோ, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலன்னு மகா சுவாமிகள் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அந்த வயதான அன்பர் சொல்கிறார், ஏதுங்க சந்தோஷம், குடும்பத்தில் சண்டை, வீட்டில் பிரச்சனை, நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல, உடம்பு வேற பாடாக படுத்துது, நான் எது நினச்சாலும் என்னோடய மனசுக்கு ஏற்றபடி எதுவும் நடக்க மாட்டேங்கிறது, எத்தை தொட்டாலும் எனக்கு பிரச்சனையாகவே அமையுது, இத்தனை சொத்து சுகம் இருந்தும் நல்ல வயல்வெளி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். மகா சுவாமிகள் அவரை பார்த்துட்டு இருக்கா. அந்த கிராமத்து ஜனங்களையும் பார்க்குறா. இந்த இடத்துல மகா சுவாமிகள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க. மகா சுவாமிகள் அந்த வயதான அன்பரை பார்த்து சொல்கிறார், உங்கள் வயலில் நீங்கள் உங்கள் வச்சுருக்கிற பம்பு செட்டை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சுருக்கே, உங்கள் வயல்வெளியும் அந்த பம்பு செட்டையும் சேர்த்து ஒரு வேலி போட்டு வச்சிருக்கே, அந்த வேலி எதுக்காக போட்டிருக்கேள்? இந்த தண்ணீரை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் போட்டு வச்சிருக்கேள். உங்கள் வயலில் வரக்கூடிய தண்ணீர் உங்கள் விளைச்சலுக்கும் உங்கள் குடும்பத்துக்குன்னு மட்டும் நீங்கள் பிரித்து வச்சுருக்கேள். ஆனால் உங்கள் குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து மூலமாகவும் உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்கிறேள். சந்தோஷம் உங்கள்கிட்ட குறைவாக இருக்குது, ஆனால் உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பம்பு செட்டை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சிருக்கேளே, அந்த வேலியை எடுத்து விட்டுருங்கோ, அந்த வேலியை முற்றிலுமாக எடுத்து விட்டுடுங்கோ. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதோ நிற்கிறாளே, இவன் அத்தனை பேரும் அந்த பம்பு செட்டுக்கு அவள் வயல்வெளிக்கு தேவையான தண்ணியையும் எடுத்துக்கிட்டோம், அவள் குடும்பத்துக்கு தேவையான தண்ணியையும் எடுத்துக்கிட்டோம். எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம், ஒரு பாராட்டு, ஒரு வாழ்த்து இத்தனை பேர்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்காமல் விட்டுருக்கே. குடும்பத்தில் யாரும் எதுவும் சொல்லலை, குடும்பத்தில் சண்டை, எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேளே, அவை அனைத்தையும் போய் இத்தனை பேரோட பாராட்டு உங்களுக்கு கிடைக்குமே, அது ஏன் உங்களுக்கு தோணலை? ஆஹா, நமக்கு இந்த புண்ணியவான் தண்ணி கொடுத்துருக்காரே, நாம் வாழ்வதற்கு நமது வயல்கள்லையும் விளைச்சல் பெறுகிறதுக்கு இந்த புண்ணியவான் தண்ணி கொடுத்துருக்காரேன்னு உங்களை வாழ்த்த ஆரம்பிப்பா. அந்த வாழ்த்து உங்களுக்கு பலவிதமான நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு மகா சுவாமிகள் சொன்னபோது அந்த கிராமத்து ஜனங்கள் அத்தனை பேர் முகத்திலையும் ஒரு சந்தோஷம். இதில் என்ன விசேஷம்னா, மகா சுவாமிகள் இந்த வழியாக கடந்து போகிறார். இந்த வயதான அன்பருக்கு பிரச்சனை இருக்குன்னு மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்? இவர் ஒரு பம்பு செட் வச்சிருக்கார், அதை சுற்றி வேலி போட்டிருக்காரு, மகா சுவாமிகளுக்கு எப்படி தெரியும்?
இந்த வேலியை திறந்து விட்டு இந்த தண்ணீரை பலரும் குடிச்சா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும்னு மகா சுவாமிகள் எப்படி ஒரு ஞான திருஷ்டியில ஒரு கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கார் அப்படின்னு அங்க இருந்த கிராமத்து ஜனங்கள் அத்தனை பேருமே மகா சுவாமிகளை கண்கலங்க பார்க்கறா. ஆஹா, ஒரு கலியுக தெய்வம்னு நாம சொல்றோம், நம்ம வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும்னு யாரோ ஒருத்தர்கிட்ட பேசி நமக்கு ஒரு தீர்வை வாங்கி கொடுக்கிறாருன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. மகா சுவாமிகள் முடித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு நடக்கிறார். அந்த கிராமத்திலிருந்து யாத்திரையை தொடங்குறார். கொஞ்ச தூரம் நடந்த உடனே அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிலர் வந்து மகா சுவாமிகள்கிட்ட சொல்றா, நீங்க சொன்ன மறு நிமிஷமே அந்த அன்பர் தனது வயல்வெளிக்கு போய் அந்த வேலியை பிரிச்சு விட்டுட்டார். நாங்கள்லாம் அந்த தண்ணியை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த தண்ணி எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கு. அந்த தண்ணியை நாங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நன்றி சாமின்னு மகா சுவாமிகளுக்கு விழுந்து நமஸ்காரம் பண்ணினாலாம். ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு யார் வந்து எந்த காலத்தில் தீர்ப்பது, இவர்கிட்ட நாம தண்ணி கேட்கலாமா வேண்டாமான்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயங்குன்னு நிற்கிறா. ஏன்னா வம்பு தும்புக்கு போறவர், எல்லா அடிதடிக்கும் போறவர், இவர்கிட்ட நமக்கு எப்படி தண்ணி கிடைக்கும்னு அந்த கிராமத்து அன்பர்கள் பலகாலம் காத்துன்னு இருக்கா. இந்த மகான் அந்த வழியாக நடந்து செல்லும் போது ஒரு சின்ன விளையாடல் மூலம் இவாளுக்கும் ஒரு தீர்வு சொல்லி அந்த பம்பு செட்டியும் பிரிக்க வச்சு அந்த கிராமத்துக்கே ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தினார். அதுதான் மகா சுவாமிகள். நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.